Hi friends, hope everything goes well. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 16க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஆகஸ்ட் 16 கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கனிஷ்டினா லாஜிக்ஸ் ஆப்பை யாராச்சும் இன்ஸ்டால் பண்ணா கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ நம்ம கனிஷ்டினா லாஜிக்ஸ் ஆப்பில் பார்த்தோம்னா பேங்க் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டுமே வந்து ஒன் ஷாட்டில் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ அதுக்கு இந்த எலைட் பாஸ் வாங்கினீங்கனாவே உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து தேவையான ஃபுல் கண்டென்ட்டுமே கிடைச்சிடும். ப்ளஸ் இந்த KR35 கூப்பன் கோட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே வந்து டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ மறக்காமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம எலைட் பாஸில் என்னென்ன கண்டென்ட் வந்து ஃபுல்லாக கவரேஜஸ் ஆகுதுன்றது பார்த்தோம் அப்படின்னா ஆப்டியூட், இங்கிலீஷு, ரீசனிங், எல்லா பேங்க்கோட PDF, கரண்ட் அஃபேர்ஸ், மார்க் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டுமே வந்து உங்களுக்கு இந்த எலைட் பாஸ்லேயே ஃபுல்லாக கிடச்சிடும். ப்ளஸ் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்னு சொல்லிட்டு எல்லா கண்டென்ட்டுமே கிடச்சிடும். ஸோ மறக்காமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அப்கமிங் எக்ஸாம் கம்பல்சரி நம்ம கிளியர் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அவைல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா CA15 அப்படின்னு கூட ஒரு கூப்பன் யூஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அவைல் பண்ண முடியும். இதில் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோன்னா மந்த்லி மேகசின்ஸ், மந்த்லி பூஸ்டர்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கான டெலகிராம் குரூப்புமே வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் குரூப்பில் பார்த்தோம் அப்படின்னா குயிஸுமே கண்டக்ட் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்டேட்ஸுமே வந்து பண்ணிகிட்டே இருப்போம். ஓகேங்களா? என்ன மாதிரியான அப்டேட்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாமுக்கு ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷனு, ரிசல்ட் இல்லை ஏதாச்சும் அப்டேட்ஸ் இருந்தாலுமே கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலுமே வந்து ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா? வாங்க இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸில் போகலாம். கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா விச் பேங்க் லான்ச் ஏ ஸ்பெஷல் பர்சனல் லோன் ஸ்கீம் ஸ்பெசிஃபிக்கலி டார்கெட்டிங் அக்னிவீஸ் அப்படின்றவங்கள வந்து அக்னிவீஸ் அப்படின்றவங்க ஒன்றும் இல்லை. இப்போ ரீசெண்டாக இந்தியன் ஆர்மிக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? மீன்ஸ் ஒரு டெம்பரவரி ஜாப் மாதிரி. ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட 2-3 இயர்ஸை வந்து எடுப்பாங்க. பார்த்தீங்களா? ஒரு யங்ஸ்டர்ஸ். ஸோ அவங்களுக்கான ஒரு பர்சனல் லோன் ஸ்கீமாக வந்து கொண்டு வந்தது தான் இந்த லோன். ஸோ இது எந்த பேங்க் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா SBI தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது பார்த்தோம் அப்படின்னா அக்னிவீஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தோன்னா அக்னிபாத் ஸ்கீம் மூலயமா இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட், அதாவது விச் மீன்ஸ் நம்ம இந்தியன் ஆர்ம் ஃபோர்ஸ்க்கு சர்வ் பண்ண அக்னிபாத் ஸ்கீம் மூலயமா வந்து சர்வ் பண்ணவங்க தான் வந்து அக்னிவீஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலி பார்த்தோன்னா பர்சனல் லோன் ஸ்கீம்ஸ் வந்து இதில் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பர்சனல் லோன் கிடையாது, மற்றது எல்லாமே வந்து இதன் மூலிமா உங்களுக்கு வந்து லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ப்ளஸ் வந்து ஃப்ளெக்சிபிள் ரீபேமெண்ட் மறுபடியும் கட்டுறதுக்கான ஆப்ஷன்ஸ் ப்ளஸ் வந்து குயிக் அப்ரூவலுமே வந்து ஓகே ஒரு சில மீன்ஸ் ஒரு சில எக்ஸ்க்ளூஷன் எல்லாமே வந்து இதில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இட் ஹெல்ப்ஸ் அக்னிவீஸ் ட்ரான்சிஷன் ஸ்மூத்லி டு சிவிலியன் லைஃப் வித் ஃபினான்ஷியல் சப்போர்ட். அவங்களுடைய ஃபேமிலிக்கான ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து கொண்டு வரதுக்கு தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அக்னிவீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ SBI இஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டார் பேங்க் அண்ட் ஆக்டிவ்லி சப்போர்ட் டிஃபென்ஸ் பர்சனலுமே வந்து இப்போ ஆக்டிவாக வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? இந்த லோன் பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷன் பர்பஸ் இல்லை பிஸ்னஸ் அப்படி இல்லைனாலுமே பர்சனல் நீட்ஸ்க்குமே வந்து இதை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. SBIயோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம் அப்படின்னா மும்பை. கரண்ட் சேர்பர்சன் யாருன்னு பார்த்தோம்னா தினேஷ் குமார் காரா அப்படின்றவங்க தான் வந்து 2025 கரண்ட் சேர்பர்சனாக இருக்காங்க. அக்னிபாத் ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 2022 வந்து லான்ச் பண்ணாங்க. இதன் மூலயமா பார்த்தோம் அப்படின்னா டு ரெக்ரூட் யூத் ஃபார் எ ஷார்ட் டேர்ம் மிலிட்டரி சர்வீஸ்க்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த அக்னிபாத் ஸ்கீம். ஓகேங்களா? SBI வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் ஃபார் டிஃபென்ஸ் பர்சனலுக்குமே இருக்குது. போலீஸ் அண்ட் பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ்க்குமே வந்து ஒரு சில ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் வந்து SBIயில் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா அக்கார்டிங் டு த RBI ஜெனரேட்டிவ் AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆஸ் த பொட்டன்ஷியல் டு பூஸ்ட் பேங்கிங் ஆப்ரேஷன் இன் இந்தியா பை வாட் பர்சன்டேஜ்? எவ்வளோ பர்சன்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா 46% வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 46% வந்து இந்த ஜெனரேட்டிவ் AI வந்து யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா பேங்கிங் ஆப்ரேஷனில் இந்தியாவில். ஓகேங்களா? ஸோ இந்த AI மூலிமா என்னென்ன பர்பஸ் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா AI இம்ப்ரூவ்ஸ் பர்சனலைஸ்டு கஸ்டமரோட இன்ட்ராக்ஷன் ப்ளஸ் வந்து ப்ரிடிக்டிவ் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு கஸ்டமர் கிட்ட இன்ட்ராக்ஷன் பண்ணுறது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக AIக்கு வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. AI டெக்னாலஜி கேன் ஆட்டோமேட் ருட்டைன் பேங்கிங் ஆப்ரேஷன் இன்க்ளூடிங் என்னென்ன பர்பஸ் பார்த்தோன்னா கஸ்டமர் சர்வீஸ், அதாவது நம்ம ஏதாச்சும் குவரிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சேட் பாட் அதெல்லாம் வரும் பார்த்தீங்களா? ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக AI வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. கஸ்டமர் சர்வீஸ், ஃப்ராட் டிடெக்ஷன் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆட்டோமேஷன்ஸ் ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ் கேசஸ் இன்க்ளூட் சேட் பாட்டுமே இதில் இருக்குது. டாக்குமெண்ட் ஜென்ரேஷன் அண்ட் ரெகுலேட்டரி ரிப்போர்ட்டிங் சொல்லிட்டு ஒரு சில
ஃபேஸ் ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே அதில் ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ செக்யூரிட்டி அண்ட் எத்திக் கன்சர்ன்ஸ் அரவுண்ட் ஏஐ ஆர் ரெக்கமெண்டட் டு பி அட்ரஸ்ட் அலாங் சைட் அடாப்ஷன் ஓகேங்களா. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா மெயின் பர்பஸ் வந்து கஸ்டமரோட டேட்டா ஃபுல்லாக ப்ரொடெக்ஷன் பண்ணணும். இன்னொன்று வந்து டேட்டா ப்ரைவசியுமே வந்து இதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஏஐ மூலிமா கொண்டு வந்திருக்காங்க. இதில் மொத்தமாக எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பேங்கிங் ஆப்ரேஷனில் வந்து எஃபிஷியன்ஸாக பண்ணியிருக்காங்க, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா அப் டு 46% வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஆர்பிஐ எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1935, ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம் அப்படின்னா மும்பை ஓகேங்களா. இப்போ ப்ரெசென்ட் கவர்னர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சக்திகாந்த தாஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which bank will manage online payment service for India's first barrier less toll collection system வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அது மேனேஜ் பண்ண இந்த எந்த பேங்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க் தான் வந்து ஆன்லைன் பேமெண்ட் சர்வீஸ் ஃபார் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பேரியர் லெஸ் டோல் கலெக்ஷன் சிஸ்டம் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. ஸோ ஐசிஐசிஐ பேங்க் ஹாஸ் அப்பாயிண்டட் அஸ் அ பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் ஃபார் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் பேரியர் லெஸ் டோல் கலெக்ஷன் சிஸ்டம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இட் சப்போர்ட்ஸ் இது மெயினாக பார்த்தோம் அப்படின்னா வெஹிக்கல் வந்து ஃப்ளோ, அதாவது வெயிட் பண்ணாமல் சீம்லெஸ் வெஹிக்கல் ஃப்ளோ, ரெடியூசிங் கன்ஜஷன், அதாவது வந்து ஒவ்வொரு வண்டியாக நின்று வெயிட் பண்ணி போகாமல் அந்த வெயிட்டிங் பீரியடை வந்து ரெடியூஸ் பண்ணுற மாதிரியும், வெயிட்டிங் கன்ஜஷன் அண்ட் ஃபியூல் கன்சம்ஷன் ஆன் ஹைவேஸில் ரெடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபியூல் கன்சம்ஷனுமே வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது மெயினாக பார்த்தோன்னா இந்த சிஸ்டம் எனேபிள்ஸ் டோல் பேமெண்ட்ஸ் வித்தவுட் ஸ்டாப்பிங் அட் டோல் பிளாசாஸ் யூசிங் RFID டேக்ஸ் அண்ட் ஃபாஸ்டாக் இன்டெகிரேஷன், அதாவது கிட்ட வந்ததுமே ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிட்டு அந்த விச் மீன்ஸ் வெயிட்டிங் பீரியட் இல்லாமல் அந்த ஃபியூல் கன்சம்ஷன் எதுவும் இல்லாமல் சல்லுன்னு போகிற மாதிரி ஓகேங்களா, வித்தவுட் வெயிட்டிங் பீரியட். அதுக்கு தான் இந்த ப்ராசஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஐசிஐசிஐ பேங்க் uses its large retail and corporate banking network to ensure smooth rollout. The system also includes real-time analysisமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ராட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ், அது ஒரே இது வந்து 2 டைம் பண்ணுறது அந்த மாதிரி ஃப்ராட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் எல்லாமே வந்து ரியல் டைம் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபீச்சர்ஸுமே வந்து இதில் இன்க்ளூட் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா. இந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து இனிஷியலி வந்து நேஷனல் ஹைவேஸ் காரிடோரில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க வித் த நேஷன் வைட் எக்ஸ்பென்ஷன். ஐசிஐசிஐ பேங்க் வந்து எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா 1994, இதனுடைய ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம் அப்படின்னா மும்பை. ஃபாஸ்டாக் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2019 லான்ச் பண்ணாங்க ஓகேங்களா. யார் லான்ச் பண்ணாதுன்னு பார்த்தோம்னா NPCI ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாஸோட ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் WPI கூடிய ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃப்ளேஷன் ஃபெல் இன்டு வாட் லெவல் இன் ஜூலை 2025 ஒரு லெவல் வந்து ரீச் பண்ணியிருக்கு, ஒரு லெவல் வந்து ஃபாலோ ஆகியிருக்கு ஓகேங்களா. அந்த லெவல் என்ன பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ்ல வந்து ஃபாலோ ஆகிருக்கு, விச் மீன்ஸ் -0.58% வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸோட இன்ஃப்ளேஷன் வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ இதனால் என்னென்ன வரும் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸிங் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரெடி ஆகிக்கணும் ஓகேங்களா. டிக்ளைன் வாஸ் டியூ டு ஈஸிங் கமாடிட்டி ப்ரைஸஸ், எஸ்பெஷலி பார்த்தோம் அப்படின்னா ஃபியூல் அண்ட் ஃபுட் இன்ஃப்ளேஷன்னால ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டிஃப்ளைனேஷனரி ரீடிங் இன் 2 இயர்ஸில் வந்து இதுதான் வந்து ரொம்ப டவுனில் வரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நெகட்டிவ் ரேட்லையும் இருக்கிறது ஓகேங்களா, -0.58% வந்து இருக்கிறது ஓகேங்களா இன்ஃப்ளேஷன் ரேட்டா. WPI மெஷர்ஸ் ப்ரைஸ் சேஞ்சஸ் அட் த ஹோல்சேல் லெவல் இயர்லியர் தென் CPI, அதாவது ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் கம்பேர் பண்ணும்போது. நெகட்டிவ் WPI இன்ஃப்ளேஷன் வந்து எதை குறிக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஈஸிங் இன்புட் காஸ்ட் ஃபார் பிஸ்னஸ், அதாவது நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் நார்மல் பொருட்களோட விலை ஹோல்சேல் ப்ரைஸே வந்து ரெடியூஸ் ஆகும்போது பிஸ்னஸ் ப்ராடக்ட் வரவங்க வந்து இன்னும் அதிகமாக வந்து வருவாங்க. இன்புட் காஸ்ட் ஃபார் ஈஸிங் இது வந்து ஈஸியான ஒரு வழியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஈஸிங் இன்புட் காஸ்ட் ஃபார் பிஸ்னஸ் இதன் மூலமாக ஹெல்ப்ஸ் ரெடியூஸ் இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர் பாசிட்டிவ் on to the customers. RBI monitors both. RBI பார்த்தோம் அப்படின்னா CPI-யும் ப்ளஸ் வந்து WPI ரெண்டுமே வந்து வாட்ச் பண்ணோம். என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் மானிட்டரி பாலிசியை வந்து ஃபார்முலேட் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து மெயினாக இருக்கிறது ஓகேங்களா. ஸோ இந்தியா இஸ் மெயின்டைன் மாடரேட் இன்ஃப்ளேஷன் வித் சப்போர்ட்டிவ் ஃபிஸ்கல் பாலிசி வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா. ஸோ WPI வந்து எந்த பேஸ் இயரை வச்சு இதை வந்து ரிவைஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா WPI பேஸ் இயர் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க 2011 2012 தான் வந்து பேஸ் இயராக வச்சு கால்குலேட் பண்ணுறது. ஆர்பிஐயோட கவர்னர் பார்த்தோம் அப்படின்னா சக்திகாந்த தாஸ் ஓகேங்களா. ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து யார் ரிலீஸ் பண்ணுவாங்க மந்த்லி பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணுறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா
The Conscience Network, a book about ethics and journalism, is authored by which historian and journalist? யார் வந்து இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறது, அதனுடைய ஆத்தர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சுகாட்டா ஸ்ரீனிவாசராஜு அப்படின்றவங்க தான் வந்து இந்த புக்கோட ஆத்தர். ஓகேங்களா, இவர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வெட்டரன் ஜேர்னலிஸ்ட் அண்ட் அது இல்லாமல் ஒரு ஹிஸ்டோரியன் ஆத்தர். அந்த புக்கோட நேம் பார்த்தீங்கன்னா த கான்சைன்ஸ் நெட்வொர்க். ஓகேங்களா, இந்த புக்கில் என்ன மாரல் பார்த்தோம்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் சேலஞ்சஸ் இந்த ஜேர்னலிசம் ஃபேஸ் பண்ணக்கூடிய அவங்களுடைய சேலஞ்சஸும் ப்ளஸ் வந்து அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் வந்து இந்த புக்கில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இட் கவர்ஸ் த எவல்யூஷன் ஆஃப் இந்தியன் ப்ரெஸ் ஃப்ரீடம் அண்ட் எத்திக்கல் டிலமாஸ். ஸ்ரீனிவாசராஜு ட்ராஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச் அண்ட் பர்சனல் இன்டர்வியூஸுமே நிறைய பண்ணியிருக்காரு. த ஒர்க் டிஸ்கஷன் மீடியா அக்கௌண்டபிலிட்டி இன் டெமோக்ராட்டிக் சொசைட்டிஸ். இந்த புக்கை ரிலீஸ் பண்ணது எந்த புக் பப்ளிஷர் பார்த்தோம் அப்படின்னா பென்குயின் ரேண்டம் ஹவுஸ், அவங்க தான் வந்து இந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, மோஸ்ட்லி பார்த்தோன்னா யாருக்கு ரிலவெண்டடாக இருக்குன்னா ஸ்டூடெண்ட் ஆஃப் ஜேர்னலிசம்க்கு, ஹிஸ்ட்ரி அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்கு வந்து இந்த புக் வந்து மோஸ்ட்லி யூஸ் ஆகும், ரிலவெண்ட்டான இருக்கக்கூடிய ஒரு புக். ஓகேங்களா, ஸ்ரீனிவாசராஜு ஆஸ் ஆத்தர் அதர் ஒர்க்ஸ் ஆன் இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சருக்கு ரிலேட்டடான நிறைய புக்ஸுமே வந்து ஆத்தர் பண்ணியிருக்காரு, அதாவது எழுதியிருக்காரு. பென்குயின் ரேண்டம் ஹவுஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி, ஒன் ஆஃப் த வேர்ல்டு லார்ஜஸ்ட் பப்ளிஷர். ஓகேங்களா, ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரெகுலேட்ஸ் ஜேர்னலிஸ்ட் எத்திக்ஸ் இன் இந்தியா. அதாவது ஜேர்னலிஸ்ட் வந்து இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி ஒரு எத்திக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ரெகுலேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிசிஐ, அதாவது ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா. இந்தியா ரேங்க்ஸ் as a world largest democracy. ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ், அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் டே எப்போ வந்து அப்சர்வ் பண்ணுறோம் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் 16 அப்போ தான் வந்து அப்சர்வ் பண்ணுறோம் ப்ரெஸ் டே. அதாவது ஓகேங்களா, ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் டேன்னு சொல்லி எப்போ அப்சர்வ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 16. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஹூ ரோட் த புக்? எம்எஸ் சுவாமிநாதன் த மேன் ஹூ ஃபெட் இந்தியா அப்படின்னு கூடிய புக்கை வந்து யார் எழுதுனதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரியம்படா ஜெயக்குமார் அப்படின்றவங்க தான் வந்து எழுதியிருக்காங்க இந்த புக்கு. சரிங்களா, ஸோ இந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹார்பர் காலின்ஸ் அப்படின்னு கூடிய ஒரு புக். ஓகேங்களா, ஸோ அவங்க தான் வந்து இந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த புக்கோட ஆத்தர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரியம்படா ஜெயக்குமார், அவங்க தான் வந்து இந்த புக்கோட ஆத்தர். புக்கோட நேம் பார்த்தாலே தெரியுது, எம்எஸ் சுவாமிநாதன் த மேன் ஹூ ஃபெட் இந்தியா. இந்த எம்எஸ் சுவாமிநாதன் யாருன்னு பார்த்தோம்னா ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க, அவரு தான் வந்து எம்எஸ் சுவாமிநாதன். ஓகேங்களா, ஸோ த புக் டீடைல்ஸ் எம்எஸ் சுவாமிநாதன் ரோல்ஸ் இன் இந்தியாஸ் கிரீன் ரெவல்யூஷன் அண்ட் ஃபுட் செக்யூரிட்டி. அதாவது எம்எஸ் சுவாமிநாதன் அவர் பார்த்தோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். அவரு இந்த கிரீன், அதாவது கிரீன் மீன்ஸ் இந்த பசுமை இதுக்கோசரம் போராடின சில விஷயங்கள், அந்த ரெவல்யூஷனும் ப்ளஸ் வந்து அந்த ஃபுட் செக்யூரிட்டிக்காக அவர் போராடினதை வந்து அவருடைய ரோல்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த புக்கில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இட் கிரானிக்கல்ஸ் இஸ் சயின்டிஃபிக் ரிசர்ச், பாலிசி ரெஃபார்ம்ஸ் அண்ட் சோஷியல் இம்பாக்ட்னு சொல்லிட்டு ஒரு சிலது எல்லாமே வந்து இதில் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த புக் ஆல்சோ எக்ஸாமின் இஸ் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அட்வொகேசி இன் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். இட் மெயினாக இந்த புக்கு எதை ஹைலைட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சேலஞ்சஸ் ஹி ஃபேஸ்டு ஃப்ரம் த பாலிடிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். அவர் ஃபேஸ் பண்ண பாலிடிக்ஸும் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லிட்டு அவருடைய சேலஞ்சஸ் எல்லாமே இந்த புக்கில் வந்து ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த பயோகிராஃபி இன்ஸ்பைர்ஸ் இந்தியன் பாலிசி மேக்கர் அண்ட் அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்டை வந்து ஒரு ஊக்குவிக்கும் விதமாக இந்த புக் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ ஹார்பர் காலின்ஸ் என்றது என்னன்னு பார்த்தோம்னா முன்ன பார்த்த பென்குயின் மாதிரி இவங்களும் வந்து ஒரு புக் பப்ளிஷர் தான். ஸோ இவங்க வந்து லீடிங் குளோபல் புக் பப்ளிஷிங் ஹவுஸ். ஓகேங்களா, எம்எஸ் சுவாமிநாதன் எங்கே பிறந்தான்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் பிறந்தாரு. ஓகேங்களா, எந்த வருஷன் பார்த்தீங்கன்னா 1925 ஒரு ஜென்ரல் நாலேஜ். ஓகேங்களா, கிரீன் ரெவல்யூஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1960s வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன் இந்தியா. இந்தியா ஹஸ் பிகம் செல்ஃப் ரிலியன்ட் இன் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் டியூ டு இஸ் ஒர்க். இவருடைய ஒர்க்னால தான் வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட்னா நமக்கு தேவையான ஃபுட் கிரெயின்ஸ் எல்லாமே நம்மளாலே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணது. சுவாமிநாதன் அவார்டட் இன்ஸ்டியூட் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் அக்ரிகல்ச்சருக்கு வந்து சிறந்த விளங்கியதுக்கு சுவாமிநாதன் அவார்டுமே வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அக்ரிகல்ச்சரில். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த ரைஸ் ஆஃப் த ஹிட்மேன் த ரோஹித் சர்மா ஸ்டோரி இஸ் எ புக் that chronicles the journey of which Indian cricketer. யாரோட நேமில் வந்து யாரோட கிரிக்கெட்டரை வந்து மையப்படுத்தி இந்த புக்கை வந்து எழுதியிருக்காங்க. அந்த புக்கோட நேம்லேயே இருக்குது, த ரைஸ் ஆஃப் த ஹிட்மேன் த ரோஹித் சர்மா ஸ்டோரி. ஓகேங்களா, யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா, அவருடைய ஸ்டோரி தான் வந்து ஒரு புக்காக எழுதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லாக யாருன்னா ரோஹித் சர்மாவோட அவர் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ், அவருடைய சைல்ட்ஹுட் ப்ளஸ் வந்து அவருடைய
அச்சீவ்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவரோட பயோகிராஃபி ஃபுல்லாகவே வந்து இந்த புக்கில் சொல்கிறாங்க, த ரைஸ் ஆஃப் த ஹிட்மேன். ஓகேங்க. த புக் இன்க்ளூட்ஸ் அ டீடைல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பிரேக் த்ரூ இன்னிங்ஸ், கேப்டன்சிட்டி அண்ட் பர்சனல் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபுல்லாக எல்லாமே வந்து அவருடைய பயோகிராஃபி ஃபுல்லாகவே வந்து இந்த புக்கில் இருக்கிறது. அந்த புக்கோட நேம் பார்த்தீங்கன்னா த ரைஸ் ஆஃப் த ஹிட்மேன். ஓகேங்களா. ரோஹித் சர்மாஸ் ஓடிஐ டபுள் செஞ்சுரிஸ் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 3 கேம் விளையாடி இருக்காரு. 3 கேம்லேயும் வந்து டபுள் செஞ்சுரிஸ் வந்து அடிச்சிருக்காரு 3 கேமில். ஓகேங்களா. மோஸ்ட் பை எனி பிளேயர். ரோஹித்தோட ஐபிஎல் டீம் பார்த்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ். ஓகேங்களா. 5 டைம் சாம்பியன்ஸ் ஆயிருக்கு. இந்தியாவோட நேஷனல் கிரிக்கெட் கோச் யார் 2020 பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிட். ரோஹித் சர்மா எங்கே பிறந்தான்னு பார்த்தீங்கன்னா நாக்பூர், மகாராஷ்டிரா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த மேஸ்கட் அன்வீல்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் கெலோ இந்தியா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல், அதாவது KIWSFன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. கெலோ இந்தியா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் டு பி ஹெல்ட் இன் ஸ்ரீநகர் இன் ஆகஸ்ட் 2025. அந்த மேஸ்கட் எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹிமாலயன் கிங்ஃபிஷர் அங்கே தான் வந்து அன்வீல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ த ஹிமாலயன் கிங்ஃபிஷர் வாஸ் அன்வீல்ட் ஆஸ் த அஃபிஷியல் மேஸ்கோட் ஃபார் த ஃபர்ஸ்ட் எவர் கெலோ இந்தியா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் வந்து அங்கே வந்து அன்வீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபெஸ்டிவல் எப்போ ஷெடியூல் பண்ணியிருக்காங்கன்னா ஆகஸ்ட் 21 to 23 வந்து ஷெடியூல் பண்ணியிருக்காங்க தால் லேக் ஸ்ரீநகரில். ஓகேங்களா. த ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்ட் ப்ரொமோட்ஸ் மெயினாக பார்த்தோன்னா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ப்ரொமோட் பண்ணுறது. இந்த நேம்லேயே இருக்குது கெலோ இந்தியா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல். லைக் கயாக்கிங், ரோவிங் அண்ட் கெனோயிங் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஃபுல்லாகவே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. த கிங்ஃபிஷர் அதை வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய அந்த கிங்ஃபிஷர் அந்த ஃபிஷ்ஷோட எஜிலிட்டி, ஸ்பீடு, நேச்சுரல் பியூட்டி ஆஃப் த இமாலயன் ரீஜனில் வந்து இருக்கக்கூடிய அவருடைய ஸ்பீடு, எஜிலிட்டி அண்ட் நேச்சுரல் பியூட்டி வந்து சிம்பிள் பண்ணுற விதமாக கிங்ஃபிஷரோட நேம் வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா. அதனால தான் ஹிமாலயன் கிங்ஃபிஷர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா KIWSF அதாவது கெலோ இந்தியா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் இஸ் எ பார்ட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு கெலோ இந்தியா ப்ரோக்ராம் தான் வந்து KIWS. ஓகேங்களா. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரோட கேபிட்டல் நமக்கே தெரியும். சம்மரில் ஸ்ரீநகர், விண்டரில் பார்த்தோன்னா ஜம்மு. ஓகேங்களா. கெலோ இந்தியா ப்ரோக்ராம் எப்போ லான்ச் பண்ணாங்க ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா 2018 வந்து லான்ச் பண்ணது. தால் லேக்ன்றது பார்த்தோன்னா லேக் இன் ஸ்ரீநகரில் இருக்குது. ஃபேமஸ் ஃபார் ஹவுஸ் போட்டும் வந்து ஷிக்கராஸ்க்கு வந்து ஃபேமஸ் ஆனது தால் லேக் அப்படின்னு கூடிய ஒரு லேக். ஹிமாலயன் கிங்ஃபிஷரோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்சடோ அத்தீஸ் அப்படின்றது தான் வந்து ஹிமாலயனோட கிங்ஃபிஷரோட சயின்டிஃபிக் நேம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா who won the Quantbox Chennai Grandmaster 2025 title, becoming the first sole champion in the event history வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கக்கூடிய அந்த Quantbox சென்னை கிராண்ட் மாஸ்டர் 2025 டைட்டில் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா வின்சென்ட் கெய்மர் அப்படின்றவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இவர் பார்த்தோம்னா கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் வந்து 2019 14 வயசுலேயே வந்து வின் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ இதில் குவாண்டம் பாக்ஸ் சென்னை கிராண்ட் மாஸ்டர் டைட்டிலும் வின் பண்ணதும் வந்து இவர் தான் வின்சென்ட் கெய்மர் அப்படின்னு கூடிய ஒரு ஜெர்மன் செஸ் ப்ராடிகி. ஓகேங்களா. ஹி பிகேம் த ஃபர்ஸ்ட் சோல் சாம்பியன் இந்த டோர்னமெண்ட் ஹிஸ்டரியில் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். Keimer demonstrated the strong performance against the top Indian and international playerக்கு எகெயின்ஸ்டாக வந்து நிறைய இது வந்து ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸாக வந்து வின் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. த ஈவன் பார்ட் ஆஃப் த கிராண்ட் செஸ் டூர் இந்தியாஸ் லேக். த ஈவன் ப்ரொமோட்ஸ் செஸ் டெவலப்மெண்ட் டு ப்ளஸ் வந்து யூத்தோட என்தூசியாசம் ஃபார் த ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அதிகமாக ஊக்குவிக்கும் விதமாக இந்த கேம் செஸ் டெவலப்மெண்ட்டு வந்து யூத் என்தூசியாசம் ஃபார் த ஸ்போர்ட். கிராண்ட் செஸ் டூர் பார்த்தோம் அப்படின்னா டாப் லெவல் குளோபல் செஸ் சர்க்கியூட். ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் இந்தியாவில் பார்த்தோம். இந்தியாஸோட ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் யாருன்னு பார்த்தோம்னா விஸ்வநாதன் ஆனந்த். சென்னை இஸ் கால்டு பார்த்தோன்னா செஸ் கேபிட்டல்னு சொல்லுவாங்க சென்னையை. ஓகேங்களா. மெயினாக பார்த்தோன்னா வின்சென்ட் கெய்மர் பார்த்தோன்னா குவான்பாக்ஸோட சென்னை கிராண்ட் மாஸ்டர் 2025 வந்து வின் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அவர் யாருன்னா ஜெர்மன் செஸ் ப்ராடிகி, ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் டூ ஆர்கனைசேஷன் signed an MOU to roll out e-Shruth, அதாவது e-Shruth at clinic aimed at digitizing ஹெல்த் கேர் சர்வீஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டிஜிட்டலைஸாக கொண்டு போகிறதுக்கு. ஓகேங்களா. எந்தெந்த ஆர்கனைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா NHA நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டியும் NHAவும் ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா CDAC அதாவது சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங் சொல்லிட்டு 2 ஆர்கனைசேஷன் சைன் பண்ணி தான் இந்த ஹெல்த் கேர் சர்வீஸ் வந்து டிஜிட்டலைஸாக கொண்டு வந்தது தான் e-Shruth at clinic அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டிஜிட்டல் கொண்டு வரதுக்கு என் டு என் டிஜிட்டல்
ஹெல்த் ஈகோசிஸ்டம் சொல்யூஷனாக வந்து இந்த சொல்யூஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அதனுடைய வந்து ஈஸ்ட்ருத் அட் கிளினிக். ஓகேங்களா, என்ஹெச்ஏவும் இன்னொன்று வந்து சிடாக் ரெண்டுமே சேர்ந்து ஒரு மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. இந்த இனிஷியேட்டிவ் வந்து ஆயுஷ்மான் பாரத் இன்னொன்று வந்து நேஷனல் ஹெல்த் டிஜிட்டல் ஹெல்த் மிஷினுக்கான ஒரு அடித்தளமாக ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கக்கூடிய ஒரு கோல் தான் வந்து இந்த ஒரு MOU. ஓகேங்களா, யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் SMT புன்யா சலீலா ஸ்ரீனிவாஸ்டவ் வாஸ் பிரசன்ட் டியூரிங் த சைனிங் அப்போ இவங்க அந்த ஹெல்த் மினிஸ்டர்ஸ் ஹெல்த் செக்ரட்டரியும் வந்து இருந்திருக்காங்க. ஓகேங்களா, இதோட எய்ம் பார்த்தோம் அப்படின்னா டு எம்பவர் கிளினிக்ஸ் வித் ரியல் டைம் பேஷண்ட் டேட்டா அண்ட் இம்ப்ரூவிங் கேர் அவுட்கம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சில பேஷண்ட் அதாவது ரியல் டைமாக அவங்களோட டேட்டாஸ்ன்னு சொல்லிட்டு மற்றது எல்லாமே வந்து அவங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. NHA மேனேஜர்ஸ் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமை வந்து மேனேஜ் பண்ணுறது தான் வந்து மேனேஜ் பண்ணுறது ஏன்னு பார்த்தீங்கன்னா NHA. CDAC is வந்து இந்தியா ப்ரீமியர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஃபார் IT அண்ட் கம்ப்யூட்டிங். ஆயுஷ்மான் பாரத் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா 2018 லான்ச் பண்ணியிருக்கிறது. இப்போ யூனியன் ஹெல்த் செக்ரட்டரி யாருன்னு பார்த்தீங்கன்னா புன்யா சலீலா ஸ்ரீவத்சவ் அப்படின்றவங்க தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய யூனியன் ஹெல்த் செக்ரட்டரி. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் இந்தியன் ஸ்டேட் ரெக்கார்டட் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஆர்கன் டொனேஷன் அண்ட் வாஸ் ரெகக்னைஸ்டு டியூரிங் த நேஷனல் ஆர்கன் டொனேஷன் டே இன் டெல்லி. எந்த ஸ்டேட் வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஆர்கன் டொனேஷன் வந்து பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கானா தான் பார்த்தோம் அப்படின்னா ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் வந்து ஆர்கன் டொனேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. எந்த டேலனா நேஷனல் ஆர்கன் டொனேஷன் டே அன்னைக்கு. ஓகேங்களா, ஸோ தெலுங்கானா டாப்டு த இந்தியாஸ் ஆர்கன் டொனேஷன் லிஸ்ட் டியூரிங் நேஷனல் ஆர்கன் டொனேஷன் டே இன் ஆகஸ்ட் 2025. ஓகேங்களா, ஆர்கன் டொனேஷன் டே எப்போ அப்சர்வ் பண்ணுறோன்னா நேஷனல் லெவலில் பார்க்கும்போது November 27, வேர்ல்டு லெவல் அதாவது இன்டர்நேஷனல் லெவலில் பார்க்கும்போது August 13 வந்து அப்சர்வ் பண்ணுறோம். சரி, ஓகேங்களா, ஸோ அதில் பார்க்கும்போது தெலுங்கானாவில் தான் வந்து டாப் அதிகமாக வந்து இந்தியாவோட ஆர்கன் டொனேஷன் லிஸ்ட்டில் வந்து வந்திருக்கிறது. ஓகேங்களா, டாப்பில் த ஸ்டேட் அச்சீவ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஆர்கன் டொனேஷன் டியூ டு த ரோபஸ்ட் அவேர்னஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கோஆர்டினேஷன் ப்ரோக்ராம். ஓகேங்களா, இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தெலுங்கானாவோட அச்சீவ்மெண்ட் வந்து யார் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்கன்னா NOTTO அதாவது நேஷனல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷன் தான் வந்து இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணதுக்கான ரெகக்னேஷன் வந்து கொடுத்துருக்கிறது. ஓகேங்களா, தெலுங்கானா கவர்மெண்ட்டுக்கு. ஆர்கன் டொனேஷன் ரேட்ஸ் இன் இந்தியா ஆர் ஜென்ரலி லோ. தெலுங்கானா இஸ் எ மாடல் ஃபார் ரெப்ளிகேஷன். த ரெகக்னேஷன் ஸ்பாட்லைட்ஸ் இந்தியாஸ் growing focus on organ donation and transplantation. NOTTO ஓட ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம் அப்படின்னா நியூ டெல்லி தான் இதனுடைய ஹெட் குவார்ட்டர். ஆர்கன் டொனேஷன் டே சொன்ன மாதிரி நேஷனல் பார்த்தோம்னா November 27, இன்டர்நேஷனல் லெவலில் பார்க்கும்போது August 13 தான் வந்து இதுக்கான டேவாக வந்து நான் அப்சர்வ் பண்ணுறோம். மோஸ்ட்லி ஆர்கன் டொனேஷன் அப்படின்னும் போது கிட்னி, லிவர், ஹார்ட் இந்த மாதிரி ஒரு மோஸ்ட் காமனாக இருக்கக்கூடிய ஒரு டொனேட்டட் பண்ணக்கூடிய ஆர்கன்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which landmark bills were passed by the Indian Parliament in 2025 டு ரெஃபார்ம் ஸ்போர்ட்ஸ் கவர்னன்ஸும் இன்னொன்று வந்து அத்லட் ப்ரொடெக்ஷனுக்கோசரம் கொண்டு வந்த 2 ரெஃபார்ம்ஸ் வந்து லேண்ட்மார்க் பில்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க இந்தியன் பார்லிமெண்ட்டில். அது 2 ரெஃபார்ம் பில்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கவர்னன்ஸ் பில் அப்படின்னக்கூடிய ஒரு பில்லும் நேஷனல் ஆன்டி டோப்பிங் அமெண்ட்மெண்ட் பில்னு சொல்லிட்டு 2 பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதன் மூலமா பார்த்தோம் அப்படின்னா the bill mandates transparent governance ஓட norms plus வந்து அத்லட்டோட ரெப்ரசன்டேஷன் அண்ட் ரெகுலர் எலெக்ஷன் இன் ஃபெடரேஷன் சொல்லிட்டு ஒரு சிலது எல்லாமே வந்து வெளிப்படைத்தன்மையாக கொண்டு வந்திருக்கு இந்த பில் மூலிமா. ஓகேங்களா, ஸோ இது ரீவேம்ப் அதாவது பார்லிமெண்ட் பாஸ் த நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கவர்னன்ஸ் பில் 2025 டு ரீவேம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் பாடிஸ். அதாவது ரீவேம்ப் மீன்ஸ் அப்டேட் இல்லைனா வந்து ஏதாச்சும் ஒரு ரீகரெக்ஷன்ஸ் மாதிரி சொல்கிறது. ஓகேங்களா, இந்த நேஷனல் ஆன்டி டோப்பிங் அமெண்ட்மெண்ட் பில் அப்டேட்ஸ் டோப்பிங் கண்ட்ரோல் ரெகுலேஷன்ஸ் அலைன் வித் WADA ஸ்டாண்டர்ட். WADA அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி அவங்களோட ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து கொண்டு வர போகிறாங்க. அதனுடைய ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம் அப்படின்னா மான்ட்ரியல், கனடாவில் இருக்கிறது தான் இந்த வேடா அதாவது வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சியோட ஹெட் குவார்ட்டர். ஓகேங்களா, இந்த ரெஃபார்ம்ஸ் 2 ரெஃபார்ம்ஸ் வந்து மெயினாக எதுக்கு பார்த்தோன்னா டு ப்ரொமோட் கிளீன் ஸ்போர்ட்ஸ் கல்ச்சர் அண்ட் ப்ரொடெக்ட் அத்லட்ஸ் ரைட்ஸ் அவங்களுடைய உரிமைகளும் ப்ளஸ் வந்து அதனுடைய கல்ச்சரை வந்து மாறாமல் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் இதனுடைய மெயின் எய்ம். ஓகேங்களா, எஸ் அதாவது ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம்னா நியூ டெல்லி. SAIனா ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 1984. ஓகேங்களா, இந்தியா ஹோஸ்டட் காமன்வெல்த் கேம்ஸ் வந்து எப்போ ஹோஸ்ட் பண்ணாங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2010 டெல்லியில் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இன்னைக்கான குயிஸ் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா அக்கார்டிங் டு RBI ஜெனரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆஸ் த
பொட்டன்ஷியல் டு பூஸ்ட் பேங்கிங் ஆப்ரேஷன் இன் இந்தியா பை எத்தனை பர்சன்டேஜ் வந்து பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து டு பூஸ்ட் பேங்கிங் ஆப்ரேஷனை வந்து அதிக பூஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, இதுக்கான ஆன்சர் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.